வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்னைக்கு ஒரு சூப்பரான க்ரீம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு சொல்லிட்டுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வாழைப்பழத்துல நம்ம எப்படி க்ரீம் செய்யறது, இதுல இந்த மாதிரி வாழைப்பழம் உள்ள இருக்கிறது தேவையில்லை, மேல இருக்க இந்த தோல் தான் தேவை. அதனால முக்கியமா வந்து பழுத்தி இருக்கணும் வாழைப்பழம். நம்மளுக்கு அமுக்கும் போது நல்லா கெட்டியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியா மற்றபடி கொள்ளக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப காயா இருக்கிற தோல் எடுத்தோம்னா நம்மளுக்கு கிரீம் அந்த அளவுக்கு இதாகி வராது. இதுல வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா பளபளன்னு நல்லா க்ளோ பண்ணி கொடுக்குது. இதுல இன்னும் ஒண்ணு நல்லா ஸ்கின் ஷைனிங்கா க்ளோவா பண்ணி கொடுக்கறதுக்கு இதுல இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்க வேண்டியது அரிசி. இந்த அரிசி இருந்தாலும் சரி, நான் பாருங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுனா ஒரு டீஸ்பூன்ல 3 டீஸ்பூனோ இல்ல 4 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்ப இது ரெண்டை வச்சுதான் நம்ம ஸ்கின் க்ளோவும் நல்லா ஷைனிங்கா கொடுக்க போது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான கிரீம். இதை நீங்க ஈவினிங் நைட்ல யூஸ் பண்ணிக்கலாம். நைட்ல நீங்க யூஸ் பண்ணிட்டு அப்படியே நீங்க தூங்கிட்டு காலையில எழுந்துச்சு உங்க கை கால் உடம்பு பூரா அப்ளை பண்ணிக்கலாம். காலையில எழுந்துச்சு கூட நீங்க ஃபுல் வாஷ் பண்ணிக்கலாம். இது போட்டு ஒரு 10-15 நிமிஷம் விட்டுட்டு முகத்தை கழுவிக்கணுமா இல்ல, எந்த ஒரு சைடு எஃபெக்ட் ஆகாது. நல்லா ஒரு ஷைனிங் நல்லா பளபளன்னு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் இது உங்களுக்கு ஷேர் பண்றது. இப்போ இது ரெண்டு வந்து அரிசி வந்து எந்த அரிசி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த அரிசி தான் இல்லை, எந்த அரிசி இருந்தாலும் எடுத்துக்கலாம். இந்த அரிசி இது ரொம்ப ப்ரெஸ் பண்ணி கழுவக்கூடாது, லைட்டா சும்மா அப்படியே கையில இது பண்ணி கழுவிக்கலாம். இப்போ இதுல தேவையான அளவுக்கு அந்த அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ இந்த தண்ணியை மறுபடியும் நம்ம வேஸ்ட் பண்றதுல இந்த தண்ணியை வச்சுதான் இந்த ஊறுற அரிசியை வச்சு ஒரு 5 நிமிஷம் இல்ல 10 நிமிஷம் விட்டுடணும். கொஞ்சம் அளவுக்கு ஊறினாலே போதும். இந்த தோலை வந்து எப்படி கட் பண்ணிட்டு எப்படி இது நம்ம குக்கிங் பண்ணிட்டு அப்புறமா கிரீம் ரெடி பண்ணணும். அடுத்து வந்து இதுல சேர்க்க வேண்டியது அலோவேரா ஜெல். அரிசியை நல்லா நம்ம ஸ்கின்னு பளபள பண்ணி கொடுக்கும். வாழைப்பழம் வந்து நல்லா ஷைனிங் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்னை. இது வந்து நம்ம ஸ்கின் நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும். இப்ப இது 3 பொருளும் சேர்ந்து நம்ம ஒரு கிரீம் பண்ணி யூஸ் பண்ணோம்னா எந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பார்க்கலாம். இப்போ அடுத்து நான் இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறணும். இப்போ நான் அடுத்து இந்த வாழைப்பழம் தண்ணியை ஊற்றி இது கழுவிட்டு எடுத்துக்கணும். அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா தண்ணியில கழுவிட்டு இப்போ இது மேல இருக்கிற தோலை மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. பாருங்க, இந்த மாதிரி இந்த மேல இருக்கிற தோல் தான் தேவை. ஏன்னா இது நம்ம கட் பண்ணதுக்கு முன்னாடியே கழுவிட்டு இருக்கணும். கழுவாம கட் பண்ணோம்னா நல்லா இருக்காது. இப்போ இந்த 3 பீஸ்ல அதனால இது நான் ரெடி பண்ணி வச்சுக்கணும்னா 1 மாசத்துக்கு எனக்கு இது கிரீம் வரும். ஏதாவது ஸ்பூனோ இல்ல ஒரு ஸ்டிக்கோ அந்த மாதிரி இருந்தாக்கா நான் ஒவ்வொரு கிரீமுக்கும் உங்களுக்கு சொல்றேன். ஃபேஸ் பேக்கு நம்ம கை போட்டுட்டு ஒரு 2 நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிரீம் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும். அதனால ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி ஏதாவது வச்சு நீங்க எடுக்கலாம். அதாவது பீஸ் பீஸா கட் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு இந்த மாதிரி பீஸ் பீஸா கட் பண்ணிக்கணும். இப்போ இது இந்த அளவுக்கு பீஸ் இது நம்ம வெந்த பிறகு இந்த அளவுக்கு கலர் எப்படி மாறுது பாருங்க. இப்போ இது நம்ம ஒரு இந்த மாதிரி ஒரு போல் எடுத்து அந்த போல்ல இது கட் பண்ணி வச்சு இந்த வாழைப்பழத்தோலை எடுத்து இப்போ இது அரிசி வந்து ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த அரிசி தண்ணியோடு சேர்த்து இதுல அப்படியே ஃபுல்லா சேர்த்துக்கிறோம். அடுத்து ஸ்டவ் பத்த வச்சுட்டு இது சேர்த்துக்கிட்டு அப்படியே ஸ்டவ்ல வச்சு நல்லா வேக வைக்கணும். நம்ம சமையல் சாப்பாடு எப்படி பண்ணா அந்த மாதிரி வேகணும். நம்ம பார்க்கணும் எந்த அளவுக்கு வெந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு. சாப்பாடு மாதிரி வெந்துச்சுன்னா அப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற வைக்கணும். நல்லா கொச்சு நல்லா வெந்துங்க இருக்குது.
அரிசி இந்த அளவுக்கு இருந்தது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா ஆற வச்சிடணும். இந்த அளவுக்கு நல்லா அரிசியும் வாழைப்பழம் நல்லா வெந்திருக்குது. கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நம்ம கல்லில் தான் அரைச்சிக்கிறோம். வடிகட்டி வச்சு எடுத்து கை போட்டு பண்ணீங்கன்னா கெட்டு போயிடும். இந்த அளவுக்கு இது வாழைப்பழம் வெந்த பிறகு இந்த மாதிரி கருப்பாக கலர் எப்படி இருக்கு, இது நல்லா இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நான் இந்த மாதிரி கல்லில் வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கணும்னா இந்த மாதிரி ஆற்றக்கல்லே அரைச்சிக்கல, உங்களுக்கு மிக்சியில் வந்தால் கூட அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பண்ணாக்கா அது கீழே இருக்கிறது எப்படி வந்து பாருங்க. இது வேக வேக வாழைப்பழம் வந்து கருப்பு கலராக நம்ம அலோவேரா ஜெல் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ரீம் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஸ்கின்னு க்ளோ ஷைனிங்க்கு நான் வந்துட்டு மாதிரி ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஜூஸு எடுக்கணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அடுத்து இன்னொரு டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சர் வரணும். இன்னும் 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஒரு க்ரீம் ரெடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஒரு க்ரீம் ரெடி.